Yeah, so because of the storage capacity அந்த வீடியோ பாதியிலே கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம யார் ஒருத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுறது, இவங்க இப்போ தான் ஆரம்ப காலம் வந்திருக்காங்க, இப்போ தான் பகவத்கீதை படிக்கிறாங்க அப்படின்னு நம்மளே இதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்டலாக ஒரு இது பண்ணணும். நம்ம மேபி அவங்களோட ஆச்சாரியாஸ் யார், பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா வந்து இந்த மாதிரி கமெண்ட் அடிச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதுக்காக அவர் பண்ணாருன்றதுக்காக இவங்களும் அதே பண்ண முடியாது. ஏன்னா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா ஒரு சிட்டியில் போய் ரொம்ப ஓப்பனாக போய் பிரச்சாரம் பண்ணாராம். அங்கே வந்து துர்காதேவி எல்லாருமே வர்ஷிப் பண்ணுற இடத்துல வந்து அவரை கூப்பிட்டு நீங்கள் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கும் போது ஒரு கண்ட்ரியில் வந்து அவர் போய் டைரெக்டாக போயிட்டு கிருஷ்ணா தான் எல்லோரும் நீங்கள் கும்பிடணும், மற்ற எல்லா கடவுளையும் நீங்கள் கும்பிடவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு எல்லாருக்கும் கோவம் வந்து அங்கே வந்து பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அடுத்த வாட்டி அங்கே போகவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அவரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம யாரையுமே வந்து இமிட்டேட் பண்ண முடியாது. இவங்க அப்படி சொன்னாங்க நம்மளும் அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. ஸோ அதனால் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராவது இப்படி பண்ணாங்கன்றதுக்காக அவங்கள நம்ம அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இமிட்டேட்டே பண்ண முடியாது. அதனால் நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல் இன்க்யூசிட்டிவ்னஸை வந்து பீப்புள் வந்து என்கரேஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்கள வந்து யூ ஆர் ஆல் நத்திங் அப்படின்னு சொல்லி நம்மளை இது பண்ணுறதோ, இல்லை ஹியூமிலிட்டின்ற பேரில் நம்மளுடைய ரியலைசேஷன்ஸ் என்ன நம்மளுக்கு கிடைச்சாலும் அதை வந்து சீச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இக்னோர் பண்ணிவிட்டு இல்லை புக்ஸில் வந்து ஆச்சாரியர்கள்லாம் இப்படி தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் வந்து வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் தப்பு அப்படின்னு வந்து நம்ம வந்து நம்மளை தாழ்த்திக்க கூடாது. அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ நம்மளை சப்ரஸ் பண்ணிக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணாலும் we will not grow in our spiritual life. So that is what I wanted to say, that இப்போ நம்ம ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அதை வந்து கற்பனை இல்லை அவனோட இமேஜினேஷன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதே இது யாராவது கொம்பு ஒன்று வச்சுக்கிட்டு நான் தான் வந்து இந்த சுவாமி அந்த சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. ஆனால் அதே கருத்துக்கள் கூட சுவாமிகளுக்குள்ளேயே வந்து தேர் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஆச்சாரியாஸ் ஒரு சம்பிரதாயம் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இருந்தாலும் கூட வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குள்ளேயே வந்து ராமானுஜருக்கு ஒரு கருத்து இருக்கும். அதே மாதிரி மதுவ சம்பிரதாயம் அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். அவங்களுக்குள்ளேயே நிறையா வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இருக்கு. ஸோ என்னதான் பாகவதம் வந்து கிருஷ்ணா தான் ஸ்வயம் பகவான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத புராணம் சொன்னாலும், ஆனால் அதை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து அவங்களும் அதை படித்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனாலுமே கூட அவங்களுக்கு ஸ்ரீமன் நாராயணா தான் வந்துட்டு ஸ்வயம், கிருஷ்ணர்லாம் வந்து அவதாரம் அப்படின்றது தான் அவங்க வந்து என்னதான் பாகவதத்தில் சொன்னாலும் கூட அவர் தான் ஸ்வயம் பகவான்னு சொன்னால் கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சம்பிரதாயம் வந்து they will only accept Narayana as a supreme அப்படின்னு. ஸோ என்னதான் இருந்தாலும் கூட டைரக்டாக ஸ்கிரிப்சர்ஸில் இருந்தாலுமே கூட அவங்க வந்து அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போது எல்லா இடத்துலையுமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இருக்குது. ஸோ அப்போது நம்ம வந்து ஒரு சத்சங்குள்ளே வரணும் நம்மளை பிடிச்சி சத்சங்குவா அப்படின்னு நம்ம கூப்பிடுறாங்க அப்படின்னா அங்கே நம்ம க்ரோ ஆக மாட்டோம். க்ரோ ஆகுறாங்க அப்படின்னா லெட் தம் கோ. சில பேருக்கு அதே லைன்லேயே தாட் வரும் சம்டைம்ஸ், லெட் தம் கோ. பட் சம்படி ஹூ ஹாவ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் தாட் ஆர் அவங்களோட ரியலைசேஷன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே, லெட் தம் பி அப்படின்றத அப்ரிஷியேட் பண்ணுறது தான் வந்து மெச்சூர்டான ஒரு பீப்புள். இல்லைனா இவங்களுக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன் போனாலே தே வாண்ட் நம்பர்ஸ், தே வாண்ட் குவான்டிட்டி. this many people are coming to this center, this many people are அப்படின்னு அந்த how many numbers they want அப்படின்னு அவங்களுக்கு உற்சாகம் வரணும். நம்பர்ஸை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து என்தூசியாசம், அந்த உற்சாகம் வந்து சில பேருக்கு வந்து வந்துடும். ஸோ தட் இஸ் நாட் ஆன்மீகம். நம்பர்ஸை பார்த்து நம்மளுக்கு உற்சாகம் வந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நான் பிரச்சாரம் பண்ணுறேன், இவ்வளோ பேருக்கு நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஈகோவே வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. வெதர் இட் இஸ் 1 or 2. ஈவன் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத் வந்து அவர் வந்து யாருமே இருக்க மாட்டாங்களாம். அங்கே பார்க் டவுனில் உட்காந்து அவர் தனியாக உட்காந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாராம். அப்போது ஐ ஹர்ட் தட், இதை கேட்டேன். அப்போது யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்கும்போது என்ன சுவாமி நீங்கள் தனியாக உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க,
இல்லை இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க என் முன்னாடி, அவங்களுக்குலாம் நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ யாருமே இல்லைனாலுமே கூட நம்ம வந்து சவுத்துக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்றத வந்து பக்தி வேதாந்த சுவாமி வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது ஸோ வி ஹாவ் டு பி வெரி ஓப்பன் இன் ஷேரிங் அவர் தாட்ஸ். நம்மளோட தாட்ஸ் நம்ம சொல்லுவோம், அது யாரோ ஒருத்தருக்கு வந்து அது வந்து இட் வில் பி அ கைடிங் லைட் ஃபார் தெம். நோ, ஸோ எனக்கும் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன வேர்டு எங்கேயோ யாரோ ஒன்று சொல்லுவாங்க, தட் வில் ரியலி awaken, that will really என்ன சொல்கிறது, it will be a guiding light for me. எனக்கு வந்து சில விஷயங்களுக்கு வந்து I realize something, but when I have to put it in words, அதை நான் வார்த்தையால் சொல்லணும் அப்படின்னும் போது I will be falling in short of words. எனக்கு வார்த்தையில் சொல்கிறதுக்கே வராது எப்படின்னு. ஸோ ஈவன் லைக் ஃபார் அ டான்சர் அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு வந்து இட் அப்பியர்ஸ் இன் தயர் மைண்ட். ஹவு ஒரு பாட்டுக்கு நம்ம கொரியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னா கூட இட் அப்பியர்ஸ் இன் தயர் மைண்ட். பட் மைண்டில் அப்பியர் பண்ணுறதெல்லாம் எக்ஸாக்டாக நம்ம வந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறது, நடைமுறை ப்ராக்டிக்கலி ஒரு டான்ஸை வந்து கொரியோகிராஃப் பண்ணுறதெல்லாம் அதுக்கு பகவானுடைய அருள் இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். ஸோ இட் ஷுட் சிங். நம்ம நினைக்கிற மாதிரியும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி வர்றதுலாம் வந்து பகவானுடைய அருள் இருந்தால் அது நடக்கும். ஸோ அந்த மாதிரி வென் ஐ லிசன் டு சம் டாக்ஸ், வென் ஐ லிசன், எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு வந்து ஒரு வார்த்தை யாராவது சொல்லுவாங்க, அது எனக்கு வந்து யா அப்படின்னு சொல்லி இட் ஸ்ட்ரைக்ஸ் மீ லாட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நான் இருக்கிற பக்தி பாட்டில் வந்து எப்போவுமே வந்து we are always giving importance to the outside, the God which we see outside in the மூர்த்தி ஃபார்மில், பிக்சர் ஃபார்மில் அப்படின்னு. பக்தர்கள் கூட சேர்ந்து இருக்கணும், மற்றவங்க கூட சேர்ந்து இருக்கணும், நீங்கள் பக்தர்கள் கூட சேர்ந்து இருக்கணும். உள்ள நம்மளுக்குள்ளே கிருஷ்ணா இருக்காரு, நான் வந்து கிருஷ்ணாவை நினைக்கிற போது தான் நான் கிருஷ்ணா கூட தான் இருக்கேன் அப்படின்றத வந்து மக்கள் வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஃபுல் ஆஃப் பக்தி மார்க் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் கடவுளை வெளியில் பார்த்து கும்பிட்றத பற்றியே வந்து டூ மச் ஆஃப் எம்பசிஸ், டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுக்கே கொடுப்பாங்க. அப்போது we will lose the point that God is inside us also அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன பையன் என்கிட்ட ஹனுமான் டெம்பிளுக்கு நான் அவனை கூட்டிகிட்டு போகும்போது, ஹனுமான் ஏன் இப்படி நிற்கிறாரு, கையை இப்படி வச்சுட்டு எதுக்கு நம்மளை பார்த்து இப்படி நிற்கிறாரு அப்படின்ற கேள்வியை அவன் வந்து கேட்டான். நான் சொன்னேன், என்னடா இதெல்லாம் கூட உனக்கு கேள்வியாக வருமா அப்படின்னும் போது, ஹனுமான் வந்து இதோ அங்கே ராமரோட படம் அங்கே இருக்குது, ராமரை பார்த்தா ராமரோட பக்தர்னால ராமருக்கு வந்து வணக்கம் சொல்லி ஒரு பக்த ரூபத்தில் அவர் வந்து ராமரை வணங்கி நிற்கிறாரு அப்படின்ற கருத்து நான் அவனுக்கு சொன்னேன். ஸோ அவன் அதே இது நாங்கள் போய்ட்டு அவங்க அப்பா கிட்ட நம்ம அதை பற்றி அவங்க அப்பா கிட்ட போய் நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லைடா ஏன் அப்படி நிற்கிறாருன்னா, அவர் வந்து மனசுலையும் அவர் ராமரை வச்சுருக்காரு, மனசுலையும் கடவுள் இருக்கிறாரு இல்லையா, அந்த கடவுளுக்கு அவர் வணங்குறாரு, மனசுலையும் ராமர் வந்து இருக்கிறாரு, அதனால அந்த ராமருக்கு அவர் வந்து ஹனுமான் வந்து கை அப்படி வச்சு நின்று அவர் வந்து வணங்குறாரு அப்படின்னு வந்து அவர் அந்த மாதிரி ஒரு விளக்கம் சொன்னார். எஸ், that is the complete way of giving the expression or giving the explanation அப்படின்னும் போது, yes, we should also think in that way அப்படின்றது வந்து ஒன்று நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறோம், இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறோம் பிகாஸ் ஆஃப் த சங் தட் we are keeping in. ஸோ ஒரு சங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோயிலுக்கு போகிறது எல்லாமே வந்து வேஸ்ட்டு, கடவுளை எல்லா இடத்துலையும் பாருங்கள், எதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வர்றதெல்லாம் வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் ஃபேஷன் மாதிரி, கோயிலில் வந்து சாமிக்கு வந்து நம்ம பூஜை பண்ணுறதும் அபிஷேகம் பண்ணுறதும் இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் மாதிரியும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க மற்றவங்களுக்கு எல்லாரையும் பார்த்து உங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்குது, நான் கடவுளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் கோயிலுக்கு வர்றது வந்து அவுட் ஆஃப் ஃபேஷனாக நினைப்பாங்க. அப்புறம் இன்னொரு மக்கள் இருக்காங்க, கோயிலுக்கு மட்டுமே போவாங்க, கோயிலில் மட்டுமே கடவுளை பார்ப்பாங்க, ஆனால் எல்லாருக்குள்ளேயுமே பகவான் இருக்கிறாரு, எல்லாருக்குள்ளேயுமே கடவுள் இருக்கிறாரு, நம்ம ஈவன் நம்மளுடைய நம்ம சொந்தக்காரங்க, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயுமே கடவுள் இருக்காரு, எல்லாரையுமே நம்ம மதிக்கணும் அப்படின்றத வந்து அந்த பாயிண்ட்டை விட்டுருவாங்க. ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம், இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம். பட் we should always be very cautious that we be in a balanced, in a center positionல balanced approachல இருக்கணும். அப்படின்னா தான் then only we are on the right path, we are traveling or we are moving on the
ரைட் டைரக்ஷன் அப்படின்றது அர்த்தமாகும். இந்த எக்ஸ்ட்ரீமும் அந்த எக்ஸ்ட்ரீமும் நம்ம போகக்கூடாது. see God in everybody அப்படின்னு. ஸோ பிரச்சாரம் அப்படின்னா we should behave well even with your own family members, with your friends. எல்லாருக்கூடையும் நம்ம நல்லா பிஹேவ் பண்ணணும். ஜஸ்ட் பிரச்சாரம் அப்படின்னா வாயளவில் அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கிருஷ்ணா நாமம் சொல்லு, பகவான் நாமம் சொல்லு, இந்த புக்கை படி, அந்த புக்கை படி, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட how we behave with everybody, are we kind, are we tolerant, are we humble? ஸோ அந்த மாதிரி ஒரு மெச்சூர் திங்கிங் வந்து நம்மளுக்குள்ள இருக்கா அப்படின்றத அப்பப்போ நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் அதுதான் வந்து பிரச்சாரமாக முடியும். ஸோ நான் இப்படி பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பியூரிஃபிகேஷனுக்காக நான் சொல்கிறேன். என் மனசில் the urge to speak is there, no? So when we don't have people who are not syncing with our thoughts, or they always misunderstand, but we have the urge to make them understand, or we always wanted to know what to say, to justify ourselves. So in the urge irukkaranaala we always go and give advice to others. Do this, do that. even அவங்க கேட்கலனா கூட அவங்ககிட்ட போய் ஏதாவது அட்வைஸ் கொடுப்போம். இது இப்படி பண்ணுங்களேன், அது அப்படி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறது வெரி ஈஸி, ஆனால் அதை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றது. ஸோ I'm also on that journey to always strike the right balance. Don't go to that extreme or this extreme. So satsang அப்படின்னா come in the association of devotees, come in the association of devotees அப்படின்னாலும் அங்கேயும் வந்து அந்த ரைட் பேலன்ஸ் வந்து இருக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, nobody have landed from வைகுண்டா. எல்லாருமே இந்த உலகத்தில் இருந்து தான், இந்த உலக சாக்கடையிலேருந்து தான் எல்லாருமே வந்து we are going to satsang. Nobody is devotee. Though we call it as devotee association, there are no devotees. Hardly யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படிதான், ரொம்ப ரொம்ப ரேர் பீப்புள் தான் வந்து we can see that qualities in them. மற்றபடி almost everybody will be on the same level. யாரும் வந்து கரெக்டான ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறதுன்றது வந்து இருக்கவே இருக்காது. ஸோ we have to contemplate. நம்ம யோசிக்கணும், தியானம் பண்ணணும், நம்மளே நல்லா திங்க் பண்ணணும். நம்ம போகிறது கரெக்டாக, நம்ம பண்ணுறது தப்பா ரைட்டா அப்படின்றத வந்து திங்க் பண்ணி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அண்ட் வி ஷுட் ஆல்வேஸ் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து, என்னுடைய தாட், என்னுடைய ரியலைசேஷன். ஸோ தேட் இஸ் வாட். அதை தான் நான் வந்து தமிழ்லையும் கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் கலந்து நான் வந்து I have given it. பிகாஸ் வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்து யாராவது தப்பாகவும் நினச்சிக்க கூடாது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் அ லிட்டில் எஃபர்ட், ஒரு சின்னதாக ஒரு முயற்சி வந்து டு மேக் இட் கிளியர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.